பாக்யலட்சுமியில ராதிகா, கோபிநாத் டைவர்ஸ் கிட்டத்தட்ட 50% கடந்துருச்சுங்க. அநேகமா டைவர்ஸ் கிடைச்சிரும்னு நெனைக்கிறேன். சும்மா வாங்க போய் பார்ப்போம் கதை எப்படி இருக்குன்ட்டு. ஏங்க இந்த ஈஸ்வரிக்கு என்னங்க பிரச்சனை? எப்ப பார்த்தாலும், ஐயோ! என் மகன், அப்பா என் மகன், அம்மா என் மகன், எங்கிட்டு எங்கிட்டு திரும்புனாலும் அவங்க மகனா? இப்படியாங்க ஒரு அம்மா இருப்பாங்க? ஒரு மகன தைரியமா வளர்ப்பாங்களா? அத விட்டுட்டு ஒரு கோழையா வளர்த்து அவன உண்டியல்ன்னு ஆக்கி, பாக்கியலட்சுமிட்ட போயி, "என் மகன நீ எதுவும் சொல்லக்கூடாது. அவன் இந்த வீட்ல தான் இருப்பான். இது எனக்காக தான் இருப்பான். டாட்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போகுதுங்க. இன்னைக்கு கோபிக்கு டைவர்ஸ் டேட்டுங்க. ஈஸ்வரி சூப்பரா ட்ராமா போடுவாங்க. கோபி வரும்போதே பார்த்தீங்கன்னா, "டேய் கோபி, நீ கோர்ட்டுக்கு போக்கூடாது." "இல்லம்மா, அவ டைவர்ஸ் அனுப்பிச்சிருக்கா. நான் அதுக்கு மரியாதையா கோர்ட்ல போய் நின்னு அவகிட்ட நான் பேசி" ஏன்னா எனக்கு அவளுக்கிட்டும் பிரச்சனை கிடையாது. அவகிட்ட பேசி, "ஒண்ணு நான் அவள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். அப்படி இல்லன்னா நான் அவ கூட நான் தனியா போய் வாழப் போறேன்ம்மா. எனக்கு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல. இது என்னோட வாழ்க்கை. நான் வாழ்ந்து தான் ஆகணும். நீங்க இதுல தலையிடாதீங்கம்மா. தயவுசெய்து தலையிடாதீங்க. நீ இரு. சரியா? கோர்ட்டுக்கு போகலன்னா என்ன பிரச்சனை வரும்? ஒண்ணும் ஆகாது பாட்டி. 3 தடவ கூப்பிடுவாங்க. 4வது வாட்டி நம்ம போகலன்னா டைவர்ஸ குடுத்துருவாங்க." இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே! அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல அடுத்து கோபிட்ட பேசுவாங்க. "டேய் நான் சொன்னா கேளுடா. நீ கூப்பிட்டு வராத. அவ வேண்டாம். அவ தான் உன்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டால்ல." அப்படியே கொஞ்சம் சுறுசுறுப்பா கோபி பேசுவாரு. "அதெல்லாம் இல்லம்மா. என் வாழ்க்கைய நான் பார்த்தாகணும். என்ன எதுவும் தடுக்காதீங்க. நான் கிளம்புறேன்." "சரி நானாவது உன் கூட வரேன்." "யாரும் வர வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கிளம்பிடுறாருங்க அவரு. இந்த டிஸ்கஷன கேட்ட நம்ம பாக்யா சுறுசுறுப்பா வெளியில கிளம்புறாங்க. அப்ப ஈஸ்வரி கேட்குறாங்க, "நீ எங்க போற?" அப்படின்ட்டு. "எனக்கு வெளியில 1000 வேலை இருக்கு. இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பீங்க. இந்தா செல்வி நீ பார்த்துக்கோ. அத்தை நான் கிளம்புறேன்" அப்படின்னுவாங்க. செல்வி உடனே, "அக்கா நானும் கூட வரேன்க்கா." "ஏய் நீ வேலை எங்க வீட்ல எவ்வளோ இருக்கு நீ அத பாரு. சும்மா என்கிட்டயே ஒட்டிக்கிட்டே இருக்க. நான் லேட் ஆயிடுச்சுன்னா நான் கிளம்பணும்" அப்படின்ட்டு அவங்க கிளம்புவாங்க. அநேகமா அவங்க கோர்ட்டுக்கு தான் போவாங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் அங்க கோர்ட்ல என்ன நடக்குதுன்ட்டு. கோபி ராதிகாவ கோர்ட்ல மீட் பண்ணுவாரு. ரொம்ப மன்டாடி பார்ப்பாரு. "என்ன மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இனிமேல் இந்த மாரி செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையிலேயே நான் பெரிய தப்பு நான் பண்ணது, நான் உனக்கு மரியாதை குடுக்காததுன்றது எனக்கு தெரியாம போச்சு ராதிகா. என்ன மன்னிச்சிரு ராதிகா. நான் இந்த மாரிலாம் இனிமேல் செய்யவே மாட்டேன்." கண்ல அப்படியே தண்ணி சார சாரையா உழுகும். ஆனா, அதெல்லாம் மைண்ட் பண்ணவே மாட்டாங்க ராதிகா. அவங்க என்ன மாரியான சீன்ல இருக்காங்கன்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா பேசுறாங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா, வில்லித்தனமா செம்மையா பேசுறாங்க. ஸோ, இந்த டைவர்ஸ் அவங்க எதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது வந்து போக போக தான் தெரியுது. ஏன்னா கோபியினுடைய வாழ்க்கை தராதரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது வந்து நல்லா இல்ல. அதனால அவங்க கிளம்புறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அ அவங்க கிட்ட அவர் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல. அதான் பிரச்சனை. ஸோ, அதனால இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. நீங்க வேற எதுவும் என்கிட்ட விசாரிக்காதீங்க கோபி. நான் வந்து டைவர்ஸ் குடுக்குறதுல உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வக்கீல் வந்து ராதிகாவ கூப்பிட்டு போயிடுறாங்க. மேற்கொண்டு என்ன செய்றதுன்னு தெரியல கோபி. உள்ளேயும் கோர்ட்டுக்குள்ளேயும் நம்பர் சொல்லி, ஐ மீன் அந்த கேஸோட நம்பர் சொல்லி உள்ள கூப்பிட்டுர்றாங்க. ஸோ 2 பேரும் உள்ள கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. ஜட்ஜ் அம்மா, "ஏங்க நீங்க 2 பேரும் பயங்கர மெச்சூர்டு. 2 பேரும் வந்து செகண்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் இப்படி டைவர்ஸ் பண்ணி என்ன நீங்க சாதிக்க போறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இது ஒரு கேஸ்ன்னு கொண்டு வந்து இப்ப நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னா, அப்ப நான் சின்ன பசங்களெல்லாம் நாங்க என்ன சொல்றது? நீங்களே ஒரு முன் உதாரணமா அவங்களுக்கு இருக்கீங்க. வாழ்க்கை பிடிக்கலன்னா உடனே டைவர்ஸ் பண்ணணுன்ட்டு. ஏன் உங்களால பேசி தீர்த்துக்க முடியாதா இத? வீட்டுக்குள்ள பேசுற விஷயம் தானே. இவ்ளோ பெரிய ஆளா இருக்கீங்க 2 பேரும்" அப்படின்னு. "இல்ல மேடம். நான் டைவர்ஸ் எனக்கு குடுத்துருங்க" அப்படின்னு ராதிகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா, கோபி வந்து 2, 3 வார்த்தை எடுத்து சொல்ல போகும்போதே, அங்கனக்குள்ள கோபிய பிளாக் பண்ணிட்டு, இல்ல, இல்ல மேடம். நீங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாலும் சரிதான். நான் டைவர்ஸ் வாங்குறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். நீங்க அவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி குடுத்துருங்கன்றதுல ராதிகா ஒரே பிடியா நிப்பாங்க. கோபி, அ மேடம் கொஞ்சம் எனக்கு கன்சிடர் பண்ண சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி வார்த்தைய எடுத்து குடுப்பாரு. அதோட தொடரும்னு போட்டுர்றாங்க. ஸோ, லெட்ஸ் கேட்ச் அப் திஸ் ஆன் மண்டே. அண்ட் மக்களே, மண்டே இது என்னென்ன மாரி போகுதுன்னு பார்ப்போம். And this is KK's content, and I'm signing out. Thank you so much.